வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம புடலங்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம குக்கரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பை வேக வச்சுக்கலாம். அது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை விசில் விட்டு இறக்கிக்கலாம். திரும்ப இன்னொரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ புடலங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல், ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சோம்பு கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. வேக வச்ச பாசி பருப்பையும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பாலை இது கூட ஊற்றிக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். அவ்வளோதான், ஈஸியாக புடலங்காய் கூட்டு செஞ்சிடலாம். தேங்க்யூ.